என்ன வழி? முதலாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு வழி. 2வது கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு சென்று தன்னுடைய பிதாவை சென்று அடைந்தார் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த வழி. 3வது இந்த உலகத்தின் அதிபதியாய் இருந்த பிசாசை இயேசு வென்று விட்டார் என்கிற சிந்தனை. இந்த 3 சிந்தனையை நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசித்து, அந்த சிந்தனையை பக்குவப்படுத்தி, அந்த சிந்தனையிலே காணப்படுகிற வல்லமையை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, நாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக மாறிவிடுகிறோம். ஹalleluya! நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஒருவேளை நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்கலாம். உதவியற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்ல காரியம் தேவனுடைய பார்வையிலே. ஆனாலும் அவைகள் எல்லாம் தேவன் ஒரு மனிதனுடைய நீதியாய் எண்ணாமல், கிறிஸ்து எனக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்கிற ஒரு நம்பிக்கையுடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ள ஆத்துமாவாக, பரிசுத்தமான ஒரு ஆத்துமாவாக, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya!